Hello students. So இன்னைக்கு வீடியோல Neet 2025 உடைய physics paper உடைய question discussions நம்ம பார்க்க போறோம். Question paper அதோட toughness பத்திலாம் நம்ம நிறைய பேசி இருப்போம். So இந்த வீடியோல அதோட solutions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க first question. So இந்த question displacement current ல இருந்து கேட்டிருக்காங்க electromagnetic waves ல. Question பாருங்க. A parallel plate capacitor made of circular plates is being charged such that surface charge density on its plates is increasing at a constant rate with the time. The magnetic field arising due to displacement current is. The displacement current oda idea இந்த circular plates இருக்கு. இந்த circular plates ல current pass ஆகுது. இந்த current வந்து time dependent இருக்கு. அதே நேரத்தில் இன்க்ரீசிங் வித் டைம். ஏன்னா இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆனதான் இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இதோடைய சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இதோடைய சார்ஜ் டென்சிட்டி இஸ் இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் வித் டைம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் வித் டைம் வேரி ஆகிறனால தான் இன் பிட்வீன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட்டை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்கிறோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால தான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? ID is equals to epsilon naught d phi by dt. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம மாற்றலாம், C into dv by dt மாற்றலாம். இங்கே சார்ஜ் டென்சிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும். ஸோ சார்ஜ் டென்சிட்டியை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா d by dt, ஸோ phi equal to q by epsilon 0. So epsilon 0 cancel. So once again dq by dt வந்துரும். Q is equals to sigma into a. Sigma equals to q by a வா? அப்போ q equal to sigma into a. A கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். So d sigma by dt. So இதுதான் உங்களுக்கு அந்த வேரியபிள் ஃபேக்டர் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக ID அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா. இந்த d sigma by dt கான்ஸ்டன்டாக இருக்கு. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிருது. இதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒயரில் இருக்கக்கூடிய கரண்ட் டைம் வேரிங் கரண்ட், இந்த டைம் வேரிங் கரண்ட்னால இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இதுதான் ஆம்பியர் சர்க்யூட்டில் நம்ம பார்த்தது. இன் பிட்வீன் இந்த கரண்ட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே கண்டக்ஷன் கரண்ட்னு சொல்லுவோம். இந்த கண்டக்ஷன் கரண்ட் அந்த கரண்ட்னால இந்த ஒயருக்கு பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்த மாதிரி இந்த பிளேட்ஸ்க்கு நடுவுலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அது கன்ஃபார்ம். அப்போ இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸை ஒன்று ரீட் பண்ணி பாருங்க. நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் தி இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கனெக்டிங் த பெரிஃபெரிஸ் ஆஃப் த பிளேட்ஸ். அவங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ஸ் வருது இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். மேக்ஸிமம் அட் தீஸ் இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நான் ஜீரோ தான் இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குது. இதுக்கு வெளியில் போயிட்டீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆகும். அப்போ இதுக்குள்ள மேக்ஸிமமாக இருக்குது. எஸ், இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஜீரோ பிட்வீன் த பிளேட்ஸ் கண்டிப்பாக கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அவங்க வந்துருதுனாலே கண்டிப்பாக அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்துடும். ஸோ அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. ஜீரோ பிட்வீன் த பிளேட்ஸ்ன்றது தப்பு. நீங்கள் படிக்கும் போதே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸை மூணு ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அது எது வராதுன்னு தெரிஞ்சிருச்சோ கன்ஃபார்ம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதிடலாம். ஜீரோ அட் ஆல் பிளேசஸ் கண்டிப்பாக தப்பு. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஏன்னா இது போகக்கூடிய கரண்ட் டைம் வேரிங் கரண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் வேரிங் கரண்ட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக முடியும். அடுத்து கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் ஜீரோ அவுட் சைட் த பிளேட்ஸ். இது கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ்ன்றது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டா, பட் ஜீரோ அவுட் சைட் த பிளேட்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இது தப்பு. ஜீரோ அவுட் சைட் த பிளேட்ஸ் என்னது, கரண்ட் போயிட்டு இருக்கு. கரண்ட்னால கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா? நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு இது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. கரண்ட்னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது டைபோல் மூண்டோட அலைன்மெண்ட். சொல்ல போனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. an electric dipole with the dipole moment 5 into 10 to the power of -6 coulomb meter is aligned with the direction of uniform electric field of magnitude 4 into 10 to the power of 5 Newton per coulomb. Dipole moment and electric field கொடுத்தாச்சு. இனிஷியலாக electric field ஓட direction align ஆயிருக்கு. The dipole is then rotated through an angle 60 degree with respect to the electric field. அப்போ இனிஷியலாக electric field ஓட இந்த dipole moment align ஆயிருக்கு. After that
it has been rotated through an angle 60 degree, right? அப்போ இந்த டைபோலை ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் அவனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் டைபோல்னு கேட்டிருந்தாலும் இதே எக்ஸ்பிரஷன் தான். ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா மைனஸ் பிஇ காஸ் தீட்டா எஃப். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ இது பிளஸ் ஆயிரும், பிளஸ் பிஇ காஸ் தீட்டா ஐ. இப்போ நீங்கள் பிஏ நீங்கள் காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டா காஸ் தீட்டா ஐ மைனஸ் காஸ் தீட்டா எஃப், ரைட்? ஸோ டைபோல் மூமெண்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 5 × 10⁻⁻6. ஈயோட வேல்யூ 4 × 10⁻+5. இது காஸ் 0 டிகிரி, இனிஷியலாக 0 டிகிரி அலைன்மெண்ட்டில் தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக எவ்வளோ ஆங்கிள் போயிருக்கு? 60 டிகிரி போயிருச்சு. ஓகேவா? இது தீட்டா ஐ, இது தீட்டா எஃப். அப்போ காஸ் 60 டிகிரி, ரைட்? ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்? 5 × 4, இது 20, இது ஒரு 10⁻6 வந்துடும், கேன்சல் ஆயிரும். ஸோ இதோட ஆன்சர் 2 × இது காஸ் 0 வேல்யூ 1, காஸ் 60 டிகிரி 1/2. ஸோ 1 - 1/2, 1/2 get cancel. So change in potential is going to be 1 joule. Fourth option. Okay. Next question. So இது laws of motion, change in momentum வந்து கேட்டிருக்காங்க. Impulse, that is what change in momentum. Question பாருங்க. A ball of mass 0.5 kg is dropped from a height of 40 meter. The ball hits the ground and rises to a height of 10 meter. அப்போ ஒரு பாலை டிராப் பண்றீங்க, 40 மீட்டர் ஹைட்ல இருந்து போகுது, பால் கிரவுண்ட்ல போய் ஸ்ட்ரைக் ஆகுது, திரும்ப அங்க இருந்து பால் பவுன்ஸ் ஆகும்போது 10 மீட்டர் ஹைட் தான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஸ்பீட்ல போய் பால் கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சோ அதே ஸ்பீட்ல பவுன்ஸ் ஆகலன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இந்த டைப் ஆஃப் கொலிஷன் நம்ம என்ன சொல்றோம்? இன்எலாஸ்டிக் கொலிஷன். இப்போ என்ன ஸ்பீட்ல கிரவுண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, என்ன ஸ்பீட்ல மேல வந்திருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க போறது இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் இஸ் நதிங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம். Impulse imparted to the ball during its collision with the ground. Okay. So, by impulse oda idea, change in momentum, which is nothing but final momentum minus initial momentum. So, final momentum, mass na common eduthukiren, m into vf minus vi. So, when the ball பாக்குறீங்க ஒரு particular height, which is supposed to be 40 meter. இங்கேருந்து இந்த பால் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ கிரவுண்டில் விழும்போது அவனுடைய வெலாசிட்டி விஐ. இது டவுன்வர்ட்ஸ் இருக்குது. இது முக்கியமாக இதில் சைன் கன்வென்ஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டவுன்வர்ட்ஸ் இருக்குது, அப்போ இது நெகட்டிவ். இப்போ இங்கேருந்து அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகுது வித் எ சர்டன் வெலாசிட்டி ஃபைனல். இது எது வரைக்கும் போயிருக்குனாக்கா ஒரு பர்டிகுலர் ஹைட் 10 மீட்டர் வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் போயிருக்கு. அப்போ என்ன வெலாசிட்டியில் அது கிரவுண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, திரும்ப பவுன்ஸ் ஆகும்போது என்ன வெலாசிட்டி, இதை கண்டுபிடிச்சா கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே விஐ அதை நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும், ரைட்டா? இப்போ விஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ விஐ வேல்யூ ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருந்ததுக்கு. ஸோ என்ன ஃபார்முலா? 2gh. ஸோ விஐ 2 × g 9.8 ஹைட். நான் 9.8 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 போடலாம், 9.8 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இது 40. பெட்டர் ஒரு 1 இது பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ 2 × இது 98 ஆயிரும், இது 4 ஆயிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை எடுக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 49 எழுதலாம். 49 × 2 உங்களுடைய கேல்குலேஷன்ஸ் பெருசாக நம்பரை போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ரைட்டா? அப்போது 2 ஒரு 2 ஒரு 7, அப்போ என்ன ஆன்சர்? 28 மீட்டர்/செகண்ட். சரியா? கீழே வரும்போது 28. இப்போ மேலே பவுன்ஸ் ஆகுது, விஎஃப் இதே பேட்டர்னில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுவும் ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். 2gh அதே தான். ஸோ 2g வேல்யூ 9.8, ஹைட் வந்து 10. ஸோ இது 2 × 98 ஆயிரும். ஸோ 2 × 98 இது 196 ஆகும். அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வேல்யூ என்னது? 14 வந்துடும். சரியா? அப்போ இது 28, இது 14. இப்போ வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது m. ஸோ vf 14, நான் எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எம்மோட வேல்யூ 0.5, இட்ஸ் கோயிங் டு பி 1/2. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 அப்வர்ட்ஸ் இருக்குது, இது டவுன்வர்ட்ஸ் வருது. அப்போ அதனால் -28 போட்டுறேன். ஸோ போட்டுட்டா 32, 42,
42 by 2, it becomes 21 Newton second. So option 3. Okay. And next question, wave optics la irundhu polarization la irundhu question ketirukanga. The intensity of transmitted light when a polaroid sheet placed between two crossed polarides at an angle 22.5 degree from the polarization axis of one of the polaroid is. அப்போ டோட்டலா வெளியில வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா I0 is the intensity of polarized light after passing through the first polaroid. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஐடியா படி பாத்தீங்கன்னா இது polaroid P1, இன்னொரு polaroid என்னன்னா கிராஸ்டா இருக்கு. ஸோ கிராஸ் அப்படின்றத நான் இப்படி போட்டுக்கிறேன், 90 டிகிரி இருக்கு. This is going to be second polaroid. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ஒரு போலராய்டை பிளேஸ் பண்றேன். செகண்ட் 1 and 2 க்கு நடுவில் இந்த போலராய்டு வந்துருது. It is going to be P3. It makes an angle 22.5 degree. இதை கொடுத்துருக்காங்க, நான் இங்கே தீட்டான்னு எழுதிக்கிறேன். சரியா? ஃபைனலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ இந்த P1ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய P1ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க I0. ஸோ ஜென்ரலாகவே ஒரு போலராய்டில் இருந்து லைட் டிரான்ஸ்மிட் ஆனா இதை ஃபர்ஸ்ட் போலராய்ட். இப்போ இங்கேருந்து லைட் டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னா இங்கே I0 இருந்தால் இங்கே என்ன இருக்கும், I0/2 மாறிடும். ஒவ்வொரு போலராய்டு வழியாகவும் லைட் டிராவல் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, அதில் இன்டென்சிட்டி ஹாஃபாக குறையும். பட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் போலராய்ட்லேருந்து வெளியே வருது இல்லையா, அதோட இன்டென்சிட்டி I0ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த I0 P3 வழியா P2 வழியா வெளியில் வந்துருது. எனக்கு இங்கே ஃபைனலாக கிடைக்கக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி என்ன, செகண்ட் போலாரில் வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி என்ன, அதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரி, P3 வழியா வரக்கூடிய போலராய்டோடைய இன்டென்சிட்டி என்ன இருக்கும், I3 மேலே ஸ்லைஸ் பண்ணலாம், I0 cos squared theta. இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் போலராய்டு வழியா வரக்கூடிய லைட் இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் போலராய்டு வழியா வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி என்ன, I2. இந்த I3 வெளியில் வந்துருச்சு. இந்த I3 cos squared, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்னது, 90 minus theta. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், sin squared theta எழுதிக்கலாமா. cos squared 90 minus theta, it becomes sin squared 9 theta. இப்போ எனக்கு I3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். I3 வேல்யூ என்ன இருக்கு, I0 cos squared theta sin squared theta. கிளியர்? இப்போ இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட், இதை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் இதை மொத்தமாக ரூட் எடுத்துருவோம். ரூட் எடுத்துட்டா 2 sin theta cos theta divided by 2 the whole square. ஸோ இப்போ என்ன ஆயிருது, sin 2 theta divided by 2 power 2 ஆயிருமா. எஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் இன்டென்சிட்டி. இப்போ நான் அதை இங்கே சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ I2 ஈக்குவல்ஸ் டு I0 அப்படியே இருக்குது. இந்த தீட்டா வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோங்க, தீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்குது, 22.5 டிகிரி. அப்போ 2 தீட்டா எவ்வளோ வந்துடும், 45 டிகிரி வந்துருமா. அப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது I0 sin 45 divided by 2 the whole square. So we all know that sin 45 1 by root 2 by 2 the whole square, and it becomes I0 1 by 2 root 2 the whole square. So ஸ்கொயர் பண்ணா I0 இது 1 by 4, இது ஒரு 2. So multiply பண்ணா I0 by 8. So final transmitted intensity of light is going to be I0 by 8. Clear? So இங்கே நீங்கள் டைரெக்டாக இங்கே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இங்கே தீட்டானே இருக்கட்டும், இது 90 டிகிரியில் இருக்குது. அப்போ இதிலிருந்து வரும்போது அதோடைய ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தீட்டா, செகண்ட் போலாரிலேருந்து வரும்போது 90 minus தீட்டா. ஸோ ஃபைனலாக கொண்டு வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு சிம்பிள் ஐடியா. ஸோ பேசிக் எனர்ஜி பேஸ்டு தான் இருக்குது, அதை நம்ம ஆக்சலரேஷன் ரிலேட்டடாக கொண்டு போயிடலாம். கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். Kinetic energies of two similar cars A and B are 100 joules and 225 joules respectively. On applying brakes, car A stops after 1000 meter and car B stops after 1500 meter. If
FA and FB are the forces applied with the brakes on cause A and B respectively, then the ratio FA by FB is. So நீங்க ஒரு லெசன்ல இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிர முடியாது, இந்த லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் யூஸ் பண்றோம், ரைட்? அப்ப அதனால அது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டா? ஸோ டைட்டில் நம்ம இங்கே பெருசாக இந்த லெசன் அந்த லெசன் இருக்கு பதில் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சார் இது மெயினாக இந்த லெசன்லேருந்து வந்திருக்கு நம்ம பார்க்கும்போது எனர்ஜி பேஸ் பண்ணி ஒர்க் எனர்ஜி ப்ராப்ளம்னு சொல்லிடலாம். கொஸ்டினை பாருங்க. இப்போ ரெண்டு காரோடைய இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கொடுத்தாச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு பாயிண்ட்ல போய் ஸ்டாப் ஆயிருது. அப்போ அவனுக்கு ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 0, ரைட்டா? ரெண்டுமே சிமிலர் காசு தான் கொடுத்துருக்காங்க. FA and FB in the forces applied by the brakes என்னன்னு கேட்டிருக்காங்க. So forces applied by the brakes இந்த ரேஷியோ எழுதுனா FA by FB யாருக்கு ஈக்குவல்? அதோட ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல் இல்லையா? ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல். இப்போ இந்த மெத்தடில் போடலாம். இல்லை சார் எனக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க வேண்டாம்னா we can use work done equal to change in kinetic energy. இந்த ஆஸ்பெக்டில் போகலாம். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன், M and M கேன்சல் பண்ணிடுறேன். ஆக்சலரேஷன் A B இருக்கு இல்லையா? ஸோ A and B ஓட ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் ப்ளஸ் 2AS. இதில் உங்களுடைய U வந்து ஒரு வேல்யூ இருக்குது, V 0 ஆயிருது. சரியா? இந்த U மீனிங் புரிஞ்சுக்கோங்க. Uன்றது பிரேக் அப்ளை பண்ணும்போது இருந்த வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி இது 0 ஆயிருது. ஸோ A ஓட வேல்யூ, அப்போ இங்கே A ஓட வேல்யூ எடுத்துகிட்டு வந்தால் இது 0 ஆயிருது. இட்ஸ் கோயிங் டு பி V ஸ்கொயர் பை 2S. நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், நீங்கள் கைனடிக் எனர்ஜியில் நான் அதை கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்னா work done equal to change in kinetic energy. So work done equal to change in force into displacement equal to change in kinetic energy. அப்போ change in kinetic energy என்ன வந்துரும் பாருங்க, ஃபைனல் கண்டிப்பாக 0 ஆயிருது. அப்போ இனிஷியல் மட்டும் தான் இருக்குது. ஸோ half m u ஸ்கொயர் நான் அந்த வேல்யூ எழுதிக்கிறேன், ரைட்? இப்போ இந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேஷியோ எழுதிட்டு வரலாம். ஸோ F இது மொத்தமாக என்ன ஆயிருது, அதோட கைனடிக் எனர்ஜி ஆயிருது. ஸோ அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ A into displacement dA FB into dB that equals to kinetic energy of A divided by kinetic energy of B. Okay, அப்போ FA by FB இது அப்படியே இருக்கட்டும். dA, A வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, 1000 மீட்டர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணோன்னா. B எவ்வளோ, 1500. kinetic energy of initial kinetic energy of A 100 joules, B 225. ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம், இது கேன்சல். ஸோ FA by FB equals to 150 by 225. இந்த நம்பர்ஸ் நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 75, 2 சைன்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வந்துடும், ரைட்டா? 375. ஓகே, அப்போ ஆப்ஷன் 4th ஆப்ஷன். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது, நீங்கள் இதுலையும் சால்வ் பண்ணியிருக்கலாம், இதில் நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அந்த ரேஷியோஸ் எடுத்துகிட்டு வரலாம். இன்ஸ்டெட் ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், ஒர்க் எனர்ஜி தேரி மிஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரண்ட் பாசிங் த்ரூ த பேட்டரி இன் த கிவன் சர்க்யூட். ஸோ பார்த்தோன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுவோம், இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் வந்து வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போதே எனக்கு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணிடலாம், இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் கரண்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஃபார்முலானா EMF பை நெட் ரெசிஸ்டன்ஸ். நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும். நான் அதை ரீட்ரா பண்ணுறேன், கொஸ்டினை பாருங்கள். இப்போ இங்கே இது 1.5 5.5 இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே என்னது, சீரீஸ், ரைட்டா? இங்கே ஒரு 1/3 இருக்குது. இது மூணுமே என்ன வந்துடும், சீரீஸில் தான் வந்துடும். ஓகே, இப்போ 1.5 5.5 இது நான் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 5.56 இது ஒரு 7 வந்துடும், ரைட்? ஸோ இங்கே ஒரு 1/3 இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணுற முன்னாடி இந்த சர்க்யூட் அப்படியே நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இது 5 ohm, இது 2.5, இது 3 ohm, இது 1.5. ஸோ நடுவில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் இதை இப்படி ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ ரிமைனிங் உள்ளது இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ 6 ohm இருக்குது.
இப்போ இதை நீங்கள் சீரிஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன்ஸில் கொண்டு போக முடியாது. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ இந்த 2 பாயிண்டில் தான் இந்த பொட்டன்ஷியல் இது கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த சீரிஸ் அண்ட் பேரல் இப்படியும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக அது என்னது? விட்ஸ்டோன் நெட்வொர்க், விட்ஸ்டோன் பிரிட்ஜ். இப்போது 5/3 2.5/1.5 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா இந்த ரேஷியோ வந்துடும். ஸோ 5/3 that value equals to 2.5/1.5. இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த 6 ohm என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாமா? அப்போ 6 ohm ரிமூவ் பண்ணிட்டா so the circuit becomes, இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னது? சீரிஸ். இவங்க ரெண்டு பேருமே சீரிஸ். அப்போ இது என்ன ஆயிரும்? 8 ohm ஆயிரும். இதை சேர்த்து அது 4 ohm ஆயிருது. இது 7. இந்த ரெசிஸ்டர் நம்ம வச்சுக்கலாம் 1/3 7. இப்போ 8 to 4 parallel. அப்போ அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 8/3. இது 7 1/3. ஸோ செல். ஸோ 5 volt இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் போட்டலாம் தாராளமாக. I is equals to EMF divided by resistance. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 8/3 1/3 9/3 3 வந்துடும். 3 + 7 10. So it becomes 0.5 ampere. So current in the circuit is 0.5 ampere. Option 4. Okay. இப்போ நீங்கள் ரீட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ தெளிவாக உங்களுக்கு இந்த ரேஷியோ பார்த்துட்டிங்கனாலே விச் ஒன் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. நடுவில் இருக்க 6 ohm எடுத்துடலாம். ஸோ இது ரெண்டு பேரல், இது ரெண்டும் பேரல். ஆச்சு நீங்கள் நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது எக்ஸாம் டைமில் அங்கே பார்க்கும்போது பேனிக்காக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது சிம்பிள்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேப்பருடைய மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, டஃப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 1 hourல இது சால்வ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் டேக் மச் மோர் டைம். பட் நம்ம செலக்டிவாக கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? பிக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கொஸ்டின். ஸோ தெர்மல் கண்டக்டிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 identical heat conducting rods are connected in series as shown in the figure. The rods on the sides have thermal conductivity. இப்போ இது வந்து 2K, இது 2Kன்னு இருக்குது. While that in the middle has a thermal conductivity K. The left end of the combination is maintained at the temperature 3T இந்த இடத்துல. And the right end is at T. The rods are thermally insulated from outside. Heat radiate ஆகலை. ஃபுல்லாக இதுலேயே தான் ஹீட் பாஸ் ஆகிட்டே இருக்குது. In steady state temperature at the left junction is T1 and at the right junction is T2. The ratio of T1/T2. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய பேட்டர்ன் சீரீஸ். அப்போ சீரீஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஹீட் கரண்ட் சேம். இப்போ இதில் போகக்கூடிய ஹீட் கரண்ட் தான் இதுலேயும் போகுது, இதுலேயும் போகுது. அப்போ மூணுலேயுமே ஒரே ஹீட் கரண்ட் தான் போகுது. அப்போ இதில் போகக்கூடிய ஹீட் கரண்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஹீட் கரண்ட் என்ன ஃபார்முலா? H is equals to KA delta T/delta X. இப்போ இதில் போகக்கூடிய ஹீட் கரண்ட் எடுத்துட்டா 2K A. ஸோ எல்லாமே ஐடென்டிக்கல் ஹீட் கண்டக்டிங் ராட்ஸ் கொடுத்தாச்சு. இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A, லென்த் என்ன இருக்க போது? L. AL. இதுவும் AL. ரைட். ஸோ KA டெல்டா T டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஹையர் டெம்பரேச்சர் 3T minus T1 டிவைட் பை இது Lன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் ரெண்டாவது கேஸ்க்கும். இப்போ இங்கே இருக்க போது KA. ஸோ ஹையர் டெம்பரேச்சர் T1 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் T2 டிவைட் பை லென்த் L. ஸோ மூணாவது கேஸ்க்கு 2KA ஹையர் டெம்பரேச்சர் T2 மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் T டிவைட் பை L. இப்போ இந்த மூணு ஹீட் கரண்ட்டுமே ஈக்குவல் தான் சீரீஸை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் இதில் இருக்கிற KA கேன்சல் பண்ணிடலாம். L கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வில் கெட் அன் ஈக்குவேஷன் 60 minus 2T1 that equals to T1 minus T2. இங்கே எழுதுனா 2T2 minus 2T. கிளியர்? இப்போது இது ரெண்டோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இனி நீங்கள் ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் T1 T2 கிடச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் எடுத்துக்கிறேன். ஸோ 60 minus 2T1 equals to 2T2 minus 2T. ரைட். இப்போ நான் இது பண்ணும்போது T1 அங்கே கொண்டு போயிடுறேன். 2T1 plus 2T2. 60 minus 2T வந்தால் 18 ஆயிரும். அப்போ அதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? T1 plus T2 equals to 4. Of course 4T. ரைட்டா?
t1 plus t2 equals to 4t. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு எடுத்தால் t1 minus t2 equals to 2t2 minus 2t minus 2t. இந்த ரெண்டு equations எடுத்தாச்சு. இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது 2t இங்கே கொண்டு வந்துடும். இது அங்கே போகும்போது என்ன ஆயிரும்னா 3t2 minus t1. ஓகேவா, இது அங்கே போயிடுச்சு. இப்போ நான் அதை சால்வ் பண்ணுறேன். இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணால் டேரெக்டாக t1 இது t2 equals to 4t. இதை நான் கரெக்டாக t1 எழுதிக்கிறேன், minus t1 plus 3t2 equals to 2t. ஸோ இது கேன்சல். அப்போ 4t2 is equals to 6t, t2 equals to கேன்சல் பண்ணோம்னா 3/2t. அப்போது t2 வேல்யூ 3/2tனா t1 வேல்யூ என்ன வந்துடும், ப்ளஸ் 3/2t is equals to 4t. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஸோ t1 equals to 4t minus 3/2t. ஸோ 8 minus 3 5/2t. அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா இதோட வேல்யூ t1/t2 ரேஷியோ எடுத்தோம்னா t1 becomes 5/2t, t2 becomes 3/2t. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா becomes 5/3. உடைய ஆன்சர் 5/3, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.